மேல கிருக்கா மூஞ்சிக்கு உடஞ்சி போயிருண்டா. இன்னொரு சல்லையில போட்டு போச்சா போட்டாண்டா கொடுவால. இறங்கி வந்துடுற நீ மச்சில குறக்கொலி பிடிக்குதுன்னா வந்துடுற. ஏன்டா கஷ்டப்படுற? முசல சாப்பிட்டீங்கன்னா 4 கொட்டையாம். 4 குழந்தை பிறக்குமா? 4 கொட்டையில் சம்மரில் இந்த சம்மர் 2026 இப்போ தான் வந்து நுங்கு வெட்ட போகிறோம். நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா நம்மளுடைய மொசக்குட்டி 2 சித்துவா. பாப்பா சொல்கிறத சொல் பேச்சே கேட்காம அடங்காப்பிடா ரேட்டு. இந்த வெயிலில் மணி 12:20 வெயிலில் வந்து எங்களோட ஆடிட்டு வரேன்னு வந்து துண்டு போட்டு விட்டாலும் துண்டை கட்ட மாட்டேங்குது. ஒரு தொப்பி எடுத்துகிட்டு ஆடிட்டு வருது. கொஞ்சம் காஞ்சிதுன்னா கம்முன்னு அப்புறம் வந்துடும். தொப்பி போடு பாப்பா, தொப்பி போடும் போதா சப்போர்ட் பண்ணுற முசல சப்போர்ட் பண்ணுறாங்க. சோக்கவே முடியல. அது காஞ்சி போயிட்டு கஷ்டமே. ஆஞ்சிருந்தா வெயிட் இருக்காது. ஒரு டைம் கழிச்சு இது பண்ணி உள்ள வெட்டி உள்ள இல்லைண்ணா. அது நொங்குண்ணா. அங்கே பாருண்ணா கண்ணாடி தெரியுது. அப்புறம் எடுத்துக்கலாம்டா. பாத்துக்கலாம். அது வெட்டியே போடாச்சு. நல்லதா இருந்தா எதா இருந்தா அப்புறம் பாத்துக்கலாம். பாப்பா எங்க போய் உட்காரு பாப்பா. நம்ப மாட்டேங்கிறீங்க. கண்ணாடி எல்லாம் தெரியுது. வெட்டினா தெரியுது. ஏன் ஒரே சீல் இப்படி வந்துருது. அதுதான் கத்தி இருக்குங்கிறது. வாங்கிட்டு வரலாம். நெளிஞ்சு போச்சு. அதான் வாங்கி வச்சு நாளைக்கு மோர் பழைய போகும்போது வாங்கிட்டு வந்துடலாம். மோர் பழைய சரி என்ன சொன்னேன். உனக்கு யார் கடை வச்சிருக்கிறா? சந்தையில் போட்டு வைக்கிறோம். சந்தையில் ஃபேமஸ் ஆகி கட்டி அங்கே அழகாக கல் கட்டி வச்சிருக்காங்க. அதில் உட்கார சொன்னா உட்கார மாட்டேங்குது. கம்முன்னு உட்காரு பாப்பா. ஏன் பாப்பா அக்கா போற பெரிய போரு. அக்கா போரு பெரிய போரு. பெரிய போரு அக்கா போரு. இங்க பாருங்க எப்படி உட்காந்து போர் கூட நடத்திக்கலாம். நீ பக்க போர் பாட்டி ஒரு காமெடி பண்ணுவ. டெக்கரேஷன் போய் மானாவரி ஒன்று போடு அப்படியே பிடிக்க மாட்டேன். நீ சொன்ன மாதிரி இந்த பனைமரத்தை வெட்டின கதையா அந்த மாதிரி உன் வண்டி எடுத்துட வேண்டியது முஸ்லிம். வெயிலில் போடாத எடுத்து நல்ல போடு. குறைஞ்சிட போகுதுடா. இது நல்ல நொங்கு வெட்டுதுண்ணா. ஒரு 1/2 மணி நேரம் போராடி 4 குடம் நொங்குக்கு 1/2 மணி நேரம் போராடி இருக்கிறோம். ஏன்னா குறுக்கெல்லாம் மரம் பராமரிக்காதனால ஏகப்பட்ட கழிச்சில் சேர்ந்து போச்சு. அதனால இது பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் போச்சு. அது சந்து நீட்டாக தெரிஞ்சால் 4 நிமிஷம் ஒரு கிடைக்கும். ஒரு காய் நல்ல காய் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டு ஒரு புட்டிங்கிற மாதிரி நொங்கெல்லாம் அருமையாக வெட்டி அருமையாக வந்து திங்கிறதுக்கோசம் இப்படி வெட்டி வச்சுருக்கோம். அதை வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து மொசில் வந்து இன்றைக்கி ஒரு புடின்னு சொல்ல போகிறான். நம்ம எடுத்து சாமி கும்பிட்டு எடுத்து 4 பொண்ணு கையில் காய்ஸ் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாம் நொங்கு. என்ன டேஸ்ட்டுங்கிற பாருங்க. நொங்குன்னு இந்த வெயில வெட்டி கூட சொல்லிட்டு வந்து அக்கப்போர் பண்ணி அப்புறம் கடைசியாக வந்து நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அருமையான நொங்குங்க. வெயிலுக்கு எதமாக சாப்பிட போகிறோம். எல்லாம் நொங்கு. மேலே கிருக்கா மூஞ்சிக்கு உடஞ்சி போயிருண்டா. அது என்ன பழுவுண்ணா அப்படியே மேந்துட்டு வர்றதுக்கு அது கை தான் வச்சுட்டான். இதுதான் நொங்கு. இதை வெட்டுறது விட்டு போய் பிஞ்சை போட்டுச்சுக்கிறாம. ஏன்டா அது ஒரு 3-4 கிலோ இருக்குது. என்ன வெயிட்ல வரும். அது பலூனா உனக்கு அப்படி நம்பிட்டு வர்றதுக்கு. இப்ப சொல்லு என்ன வருது. உடனே கீழே வருது. சொல்ற மாதிரி உடனே வருது. என்ன மட்டும் சொல்லிவிட்டு வருவாங்க. வர நீ நவுந்துக்கோன்னு அடுத்த கொலை இல்லைங்க. நடுவில் இருக்கிற 2 கொலைக்கு ஒரு ஏனியில வச்சு தூக்கி போடுங்க. நான் தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு வாங்கண்ணா. அடிக்கிற வெயிலுக்கு ஏன்டா அப்படி அலும்பு பண்ற? ஏன்னா ரஞ்சித்தண்ணா
நொங்கு தான் உள்ள வயிற்றுல நண்டிட்டு இருக்குது. தூக்குண்ணா அடிக்கிற வெயிலுக்கு ஏன்டா அல்லோட போட வாங்காட்டி அத்தனை தாண்டி போகிறது தெரியல. இல்லைண்ணா நல்ல காய் இல்லைண்ணா. கண்ணாடி தெரியுதுண்ணா. கண்ணாலும் தெரியுதா? இன்னும் இல்லை, நல்லா இருக்கும். தண்ணி தாண்டா குடிக்கா. ஒன்று மட்டும் குடி, கொஞ்சம் குடி பார்த்துக்கலாம். குடி, கண்ணை முடிக்க முழுங்கிடணும், வெளியே கொண்டு வரக்கூடாது. முழுங்கு முடிக்கிறா. ஏய் இன்னும் கொஞ்சம் நீங்க பாரு, நீயே பாரு. டெடி பேர் வேணும் பண்ணு. தான்டா. டெடி நீ இந்த அண்ணா எடுத்துட்டு போறோம், டெடி போயிடலாம். கொஞ்சம் எடுத்து போயிடும் போ. புடிதா கொஞ்சம் பாரு. ஒரே முழுங்கு. ஒரே முழுங்குடா. சும்மா ஏறி பாரு. என் கேசப் வந்து பனைமரம் ஏறி பழகி நொங்கு வெட்ட போறான். நீ ஏணி பிடிச்சிக்கிண்டோ. சும்மா ஏறி எப்படி நான் காலில் போடணும்? அப்படிதான். அப்படி உள்ள காலில் தாண்டா போ. நீ போற மாதிரி போட்டுனா கம் கடிச்சு பின்னாடி விழுந்துருவ. போ கால் கவரே போட தெரியும். தூக்கயிறு போடுற மாதிரி போட்டுருக்கான். கொடுவா கொண்டு போகணும்டா. டே கொடுவா கொண்டு போனா தான்டா நீ நொங்க வெட்ட முடியும். கொடுவா கொண்டு போனா எப்படி வெட்ட முடியும்? உள்ளங்காலில் போடுறா. டே உள்ளங்காலில் போடுறா கவுத்த. புதியங்கால் கடி வரணும்டா. போச்சு போ. இறங்க சொல்லி தரேன் வா. எங்கள் கேசம் வந்து டாப்பில் ஏறிட்டான். சும்மா இருங்க, அங்கே மேலே இருக்கான். ஒரு வழியாக நொங்க வந்து வெட்ட போகிறான். அப்படிதான்டா வெட்டுறா. வெட்டுறா அப்படி. ஒரு ஓலையை போட்டான் கஷ்டப்பட்டு. எதரா பிடிச்சிருக்குற நீ? போடுறா அப்படி. இது முதல்ல நீ செஞ்சிருந்தா எனக்கு இவ்வளோ நேரம் தொந்தரவு இல்லடாடே. கத்தி சார்பு தான் அவனுக்கு வெட்ட தெரியல. போடு அப்படி. நான் தான் கட்டையை கொண்டு தீட்டுறேன்ல. இப்போ வெட்டினா கால் மேலேயே விழுவும். நீ சேர்ந்து கீழே வந்து விழுவ கேசவான்ட்டு. ஓ சறுக்குறான். டே நீ இறங்கி வாடா. டே போதுனப்பா, அந்த ஒரு கொலையை சல்லையில் போட்டு எடுத்துக்கலாம்டா. டே என்னடா பண்ற? அது ஒண்ணுதான் இப்போ நுங்காடு இருக்குது. இவன் விட்டுட்டு வந்தது. தினம் இப்படி 10 மரம் ஏறினீங்கன்னா எங்கள் ரஞ்சித் குமார் வந்து இப்போ முதல் முறையாக சல்லையை கத்தி போட்டு நொங்கு வெட்ட போகிறாரு. பார்க்கலாம் வெட்டுவாரா வீழ்வாரான்ட்டு. மண்டை மேலே இழுத்து டொங்குன்னு உழு போதை இழுத்து விட்டினா அதை இழுக்காதடா. டேய் பஸ்ஸில் மண்டை மேலே விழுந்துரும்டா. நீ என்ன அதாரு அதாரு அரு அரு அது இதில் மாட்டிச்சு. சரி ஏனி திருப்பி போடு. டேய் போச்சுடா. டேய் இவன் ஒரு கண்ணு தெரிஞ்சு அதை எடுத்து சாப்பிடணும். இதெல்லாம் மாடு திங்காதா? இது எங்கள் மேலாம் சாப்பிடாது. எங்கள் மேலாம் ப்ரெஸ்டீஜ் பார்க்கும். அப்படி அடியில் விட்டு உள்ளோட இல்லை இல்லை கரெக்டாக மாட்டி.
துண்டு காய் எப்பா டே சாமி என்னடா காய் பெரிய டே என்னடா என் கை பிடிக்க முடியல எங்கள் அப்பாடி என்னடா காய் இது எத்தாஜோடு 3 கை வேணும் மாட்டேங்குது 4 கை வேணும் அப்படி பார்த்தா காய் 3 4 கை வேணும் இந்த காய் பாரு அதோட அரே சாமி அதுடா இது மாதிரி விதைக்கு போட்டுக்கலாம் அது கீழே வந்து துளி ஒன்று தெரியுது நொங்கு ஆனால் கடுக்காய் பூச்சி வெட்டினா இது நொங்குடா சரி இது நொங்கு இங்கே பாருண்ணா இதுதான் நொங்கு அப்போ அரைக்காய் அப்போ அதுக்குள்ள மேலே இருக்கிற காயெல்லாம் போட்டால் நல்ல நொங்கு மேலே இருக்கிற காயெல்லாம் போட்டால் எங்கள் வீரன் கேசவன் படக்ஸில் வந்து குடோலை சுருக்கிட்டு மேலே ஏறி வெட்ட போகிறான் இன்னொரு சல்லையில் போட்டு போச்சா போட்டான்டா குடோலை இருடே குடவை பாருங்க எப்படி தெரியுதான் பின்னாடி தெரியுது நல்லா குடவை தெரியுது பாருங்க நிழலுக்கு எங்கடா இப்படி ஏற உடும்பு ஆட்டிட்டு ஏற மாதிரி நெஞ்சு அணைச்சி ஏற அப்படி மரத்தை அன்னைக்கு அப்படி தாண்டா ஏறணும் ஏறிவிட்டான் அங்கே ஒரு தனியாக சல்லை எடுத்து போய் நொங்கு போட போயிட்டான் இப்போ வெட்டுறாகஸ்வா போ சாமி ஒரு கொலை விழுந்துச்சுடா ஐயா சத்துன்னு தான் தாண்ட ஏதோ கொலை வெட்ட முடியுமான்னு பாரு கேசம் வெட்டிட்டான்டா மசலே வெட்டிட்டான் ஒருத்தன் வெட்ட முடியலன்ட்டு இறங்குறான் எங்களை வச்சுட்டு நொங்கி வெட்டி தர சொல்லி யாராவது வந்தீங்கன்னா இந்த நிலைமை தான் நொங்கும் கிடைக்காது குடிக்கிறதுக்கு தண்ணியும் கிடைக்காது தொண்டை வறண்டு வீட்டுக்கு தான் போகணும் செதால்றடே காலை அப்படி கீழே வச்சு இறங்கு இங்கே போட்டுக்கிறாங்க கிழக்க பாரு கிழக்க அந்த மரத்தடி கிழக்க அங்கே மரத்துக்கிட்ட எங்களுக்கு ஒரு 4 கன்று நொங்கு கிடச்சிருக்குது வெட்டு 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 கடுக்காய் நினச்சி விட்டு போனோம் ஒரு 4 கன்று நொங்கு கிடந்து கிடச்சிருக்கு இப்படி காமி நல்லா பிரட்டி காமி ஏய் 4 கண்ணுங்க ஏய் தின்றா 4 குழந்தை பிறக்க வேண்டாம் ஒரே பிரசவத்தை 4 குழந்தை போதும் அதே சமாளிக்க இந்த 4 குழந்தைங்க நான் தான் சாப்பிடுவேன் 4 கண்ணு நொங்க 4 கண்ணு நொங்க எங்கள் மைனர் குஞ்சு ரஞ்சித் குஞ்சு பனைமரம் மேற போகிறார் இப்போ பாருங்க கையிலே அருவா கொண்டுட்டு போய் சதக்கு நட்ட போகிறான் அப்படி தாண்டா கொண்டுட்டு போகணும் அதான்டா ரொம்ப அப்படியே வித்த காட்டுவோம் இப்போ வித்த கட்டுறதுன்னு தெரியல பத்தியா ஏறான் பத்தியா எப்படி அங்கே பாரு கூட வச்சுட்டே போகிறேன் வெட்டுறானா டே இதுதான் மொசல் டே ஏடா டே கையில் வித்தி டே டேய் நம்மளை ஏமாத்தாட கொரக்கொலை பிடிக்குதா நான் எங்களுக்கு வாசல் வித்த காமி நினச்சிட்டேன் நான் டே பாரா டே ஏன்டா இவ்வளோ வித்தி நீ வச்சுக்கிட்டு வெட்டுறா எங்க வீரனுக்கு சறுக்குன தருணம் இதுதான் நீ கொடுவெல்லாம் போட்டு இறங்கிட பஸ்ல ஒரு 10 குளம் மட்டும் எங்க வீரன் நடுங்குன தருணம் இது பாத்துக்குங்க அப்பா நல்ல இடம் அப்படிதான் இருக்கும் ஆட்டமே இல்லாத மாதிரி நீ நின்று இன்னும் குறக்கொல்லி தான் பிடிக்கும் எட்டுறது வெட்டி விடு வெட்டு வெட்டி விடுற சரி வெட்டி விடு திரும்ப இந்த சைடு வரமான்னு தெரியல புழுதியில வருது ஏன்டா மரம் அழகா ஏற தெரிஞ்சுட்டு நீ மரம் ஏற மாட்டேன்னு நீ எனக்கு கால் எழுது 2 பேரும் சல்லையை வச்சுட்டு உசுருக்கு போராடி இழுத்து வெட்டினோமே காலுக்கு ஒரு போட்டு ஏறினா பாரு முதுல எட்டி விடுற மாதிரி எங்க வீரன் அவனோட முதுகுலயே சுமந்து போய் நொங்க இறக்க போறான் ஏடா மேல இருந்து உனக்கு சிரிப்பு டே அப்பா நீ முடியல நீ குடல் போட்டு இறங்கிடாப்பா இது என்ன உன் முட்டி மேல உழுவு போது இப்ப நொங்கு முக்குன்னு நீ உழுவு போற சரிவா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் நீரா நவுற வெட்டுறான் போடு அப்படி போடு இறங்கி வந்துடுற பஸ்ல குறக்கொலி பிடிக்குதுன்னா வந்துடுற ஏன்டா கஷ்டப்படுற ஏன்டா அவ்வளவு தம் கொடுத்துட்டு நீ எனர்ஜி வேஸ்ட் பண்ணி பண்ற எங்க போட்டான் போச்சுற போ டேய் ஏணி எடுத்துட்டு திடீர்னு இறங்குற மாதிரி என்ன பண்ணுது ஏணி எடுத்துட்டு வெட்டிட்டு இருக்குதுண்ணா
வெட்டினா அப்படியே இருக்கிற மேலே வந்துட்டேன் கேசவா, மேலே வந்துருண்டா. தெரியுது. எப்படி வெட்டி ஓடு கொடுவலம் போட்டியா? இறங்கணும் அந்த அண்ணன் ரெண்டு கூட வெட்டினா வேணா. எங்கள் வீரன் வெட்டின நொங்கு இதுதான். வேணாம் எடுக்கணும் வேணாம். ஏனி நேரம் சரி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் எட்டி விடு. எடுத்துட்டு வேலை ஏறிக்கலாம். 2-3 மரம் ஏறி இருக்கா, என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீரன் சரி நொங்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் கேட்கலாம். மீண்டும் ஒரு 4 கன்று, சரி 4 கன்று நொங்கு சின்னதாக தான் இருக்குது. ஆனால் 4 கண்ணா இருக்குப்பா. கொடுங்கடாடே முசலே சாப்பிட்டீங்கன்னா 4 கொட்டையாம். சரி 4 குழந்தை பிறக்குமா? 4 கொட்டையில் வீடியோ பார்ப்பாங்க. 4 கன்று நான் சாப்பிட போகிறேன். காலையில் 11 மணிலேருந்து போராடுறோம். மணி 3 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து 1 2 3 4 5 6 குழந்தை நொங்கு திங்கெல்லாம் கொட்டியிருக்கோம். பாடுபட்டாச்சு, வெம்பாடுபட்டாச்சு. அப்பா சாமி, திங்கிற அளவுக்கு இப்போ தான் நொங்கே கிடச்சிருக்கலாம். கடுக்காய் எதில் விட்டாலும் கடுக்காய். எங்கள் சிங்கம் இரண்டாவது படைமரம் ஏற போகிறார். நீங்கள் அந்த காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முருகன் தான் பின்னாடியே இருக்கான சப்போர்ட்டுக்கு. போ வச்சுட்டே போ. முறக இருக்கிறாரு பேர் உன் போன் பின்னாடி. அதனால முறகன் கூட வரும். அப்படி போ. அடா ஆவரத்தை வெட்டுன்னு யாரிங்களா ஏறினா மட்டை எல்லாத்தையும் வெட்டி விட்டு எல்லாத்தையும் வெட்டி 2 அடி தானே. இவ்வளோ திறமையா மரம் ஏற பணமோ நீ. அங்கே பாரு அழகா ஏறான். யாரோ மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. எது கைப் மியான்னு வருது, ஜீவின்னு வருது, சந்தியான்னு ஏதோ பேர் வருதே. பாஸ் எடுண்ண திருங்கிறியா? கொஞ்ச நேரம் கழிச்சு காமி. அப்பா ஒரு கொலையை போட்டோமா 2 கொலை இவ்வளோ ஷார்ப்பாக விட்டுறியா? போடு எல்லாத்தையும் வெட்டி விடணா. இந்த வடக்கு இருக்கு பாரு உன் கை கிட்ட ஒருட்டாங்க கிட்ட, அதை விட்டு வடக்க தெக்க கிழக்க மேற்க எல்லாத்துலயும் வெட்டி விடணும். டேய் இவ்வளோ அருமையாக ஏறியாட முசுலு. ஏன்டா அப்புறம் எங்களுக்கு சல்லை விட்டு இப்படி வேவ விட்டியாடா? டேய் கழுத்து வலிக்க ஏடா பையா? போடு லெஃப்ட் ரைட் எல்லாம் ரஞ்சித்தி தான். மொன்ன போடு கால் வலி அடிச்சு விடுது. சரியான நோக்கடா முசுல். டே பச்சை மட்டை எடுத்தா வருமா? துண்டு விட்டு வந்து பாத்தியா மேல? துண்டுலாம் இருக்க மாட்டாரு தலைவர். யாரு தலைவர்? பொறுமையா இருக்கா போடே முசுலடே. ஏணி பிடிச்சிக்கிற நீ வா. அட அந்த முள்ளு மேலே போடுற கேஸ்வா. முள்ளு இல்லை இதாகும். பொறுமையா ஏணி மேலே கால வைடப்பா. எங்கள் வீரர் நடுங்குகிறார். புளிஞ்சிட்ட. ஆனா தெனப்படி என்ன பாம் ஆயிருவேன். அது யார் உடம்புல என்ன காமிக்க மாட்டேன். எங்க வீரனுக்கு பாருங்க மரம் ஏறி. ஆட இங்க வந்து காமி. அப்பதானே தெரியும் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. நீ வயிற்ற மட்டும் காமி, வேற எதுவும் காமிக்க தேவையில்ல. வயிற்ற தானே காமிக்க சொல்றேன் நானு. ஏய் வருந்துட்டு இருக்கிற போன் எடுக்கலடா. ஏய் வயிற்ற மட்டும் காமி. உன்னை என்ன சட்டியா கழட்டி காமி சொல்றாங்க. நீ வயிற்ற காமிச்சுன்னா அந்த பட்டாசாலைக்குள்ள கூட்டிட்டு போறேன். அதில் புதையில வச்சுக்கிறாங்களாமா. 100 வருடம் பழமையான டேஷ் இருக்காமா. காமி அந்த செவந்தது காமி. இப்ப மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது. மக்கள் பார்த்து பாரு ஒரு நிமிஷம் சட்டியா கழட்டி சொல்றாங்க. நான் ஒரு பாரு முள்ளு குத்திச்சா இங்க போறே. மக்கள் இங்க பாரு. அதுல காட்டி என்ன பண்ண போறீங்க? இங்க பாரு. அப்பதான் அதுல என்ன சாதிக்க போறேன்னு தெரியல.
அதுல என்ன சாதிக்க அது அதான் ஹைலைட்டு. காமிக்க கூடாது. அதான் ஹைலைட். எவ்வளவு இங்க பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. காட்டக்கூடாது. நொங்கு சாப்பிடுறது அப்பதான் எவ்வளவு தற்கூரிங். விஜய் ஃபேன் நிறைய பேர் இருக்காங்கல்ல. கையை காட்டு. விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தற்கூரிங்களே தெரியாதுங்களே. இப்போ எப்படி பனைக்கு எவ்வளவு போராடுறாங்க. அதெல்லாம் இப்படி வந்து பனைமரம் ஏறணும் இப்படி செவக்குங்கிறத தெரியணும். வீரம் வரணும். பிள்ளைன்னு நமக்கு வந்து ஏறிட்டு எங்க அப்புறம் நொங்கு சாப்பிட்டேன். நொங்கு எது சாப்பிட்டா அப்புறம் நொங்கு சாப்பிட்டனால இப்போ உனக்கு வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகுதுல்ல பாடியில். கருக்கு கிழிச்சிக்காத. வாழை எடுத்து போகிற வீட்டுக்கு நல்ல போஸ்ட் எடுத்துக்கணும். கருக்கு கிழிச்சு போடுவோம். பாரு நான் தான் சீ விட்டுருக்கேன் வந்து அதுக்கு வயிற்று தானே காமி சொல்கிறேன். உன் என்ன சட்டி கிட்டே காமி சொல்கிறேன். இது என்னடா இருக்கு இப்போ பாருங்க பாருங்க. நானே காட்டுறேன். நீ தூக்கு. இங்க பாருங்க. எங்க தெரியல தெரியுது பாருங்க. சிவப்பு கலர் பேட்ச் பேட்ச் தெரியுதா? வெயில் தான் காய்ச்சது பாப்பாவுக்கு. அவ்வளோதான் தங்கம். சூப்பரா இருக்குதா? டேய் அடி கொட்டன்னு வச்சுக்கோ. பன்னி பிஸ்கெட்னால அமுக்கரியில் போட்டுக்கிட்டே. அது எப்படி முழுங்குற? அது எப்படி முழுங்குற? பண்ணெல்லாம் அப்படியே போச்சு. தண்ணி எல்லாம் கீழே போச்சு. ஒரு வாய் தான் இது. ஒரு வாய் தான். வேற எல்லாம் கொடுக்கல. இது ஒரு வாய் தான் கொடுக்க. துணி எடுக்கையில துணி எடுக்கல. குடி குடி. அப்புறம் டிவி எதுவும் கிடையாது, ஃபோன் எதுவும் கிடையாது. அப்புறம்லாம் அவள் தான். குடி குடி குடி. இது ஒரு வாய் தான். ஒரு வாய் தான். முழுங்கணும் பழக்கம் முழுங்கணும். முழுங்க முழுங்க முழுங்க. சூப்பராக இருக்குதா? எங்க நொலவில்ல சூப்பராக இருக்குதா? இன்னொரு இது பெரிய இது நல்லதா இது பண்ணி தடா. டேய் சரி தலையா. ஒரு இது சூப்பராக இருக்குதா? என்ன நல்லாவே இல்லை. என்னப்பா தண்ணி தண்ணி சரி குடி குடி. கடைசி கடைசி குடி குடி. தண்ணி தானே கொஞ்சம் இருக்குது. குடி குடிச்சு விடு. கடைசி கடைசி. அது கொஞ்சம் தான். இது அது கொஞ்சம் தான் இருக்கு. அப்படி முழுங்கிரு. லபக்குன்னு முழுங்கிரு. இங்க பாரு இன்னுமே வற்புறுத்தவே மாட்டேன். இது ஒண்ணு லபக்குன்னு முழுங்கிரு. வற்புறுத்தவே மாட்டேன். லபக்குன்னு முழுங்கிரு. அவ்வளவுதான். சரி வர. எப்படி இருக்குது? சரி சரி ஓகே. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது?